என்றே குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்க கூடாது. எந்த ஒரு அடிமைத்தனமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர்களாக நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆளுகை செய்யதான் நம்ம அழைத்திருக்கிறார் கர்த்தர். அவரோடு பாடுகளை சகித்தால் நாம் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளியே வர வேண்டும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தெல்லாம் இருக்கிறோம், எதுலாம் வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் தான் ஒவ்வொரு நாள் மெசேஜ், 4 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒவ்வொரு மற்ற பாஸ்டிங் ப்ரேயர்ஸ்ல நாம் தேசத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இப்ப நீங்க நான் நமக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. நான் எனக்கு இந்த புதிய வருடத்துல நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாகவே நான் உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நான் ஒரு தகுதி உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்தை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து அந்த காரியம் இனிமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறவன் இறக்கம் வருவான் இருக்கா. நம்ம எல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சின்ன தப்பு பண்ணிட்டாண்டவரே அப்படியே இல்லை. விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் என்ன செய்வான், இறக்கம் பெறுவான். அல்லேலூயா. அதனால விட்டுவிட வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் செஞ்சு ஒளிந்து போயிட்டு அதோட முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ்ட். அல்லேலூயா. அது திரும்ப திரும்ப தலை தூக்கிக்கிட்டே இருந்ததுன்னா ரட்சிப்பும் சந்தேகமாயிடும், தேவனுக்கு நம்ம பிரியமா வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் என்ன செய்திருக்கிறான், அடிமைப்பட்டிருக்கிறான். இந்த முதல் நாளிலும் நாம் தியானிக்க போற காரியம் இயேசு சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு சொன்னார் யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன், பாவம்னா என்னது அது தெரியுதுங்களா? பாவம்னா என்னது? வேதம் சொல்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம் தான் என்று எழுது. இதெல்லாம் அநீதியான காரியமோ அது எல்லாமே வந்து பாவம். அது சிறுசா இருக்கலாம், சிறிய காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமாக இருக்கலாம். அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பார்வையில எல்லாம் அநீதியாக தெரிகிறதோ அனைத்தும் பாவம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. யோபு 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருக்கிறது. அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாய் இருக்கிறது. பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கந்தனாக இருக்கிறார் அவர். அநீதி தேவனுக்கு தூரமாக இருக்கிறது. சங்கீதம் 92ஆம் சங்கீதத்துல நம்ம 14வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதி, நீதியை சரி கட்டுகிறது.
நீதியை செய்கிற தேவன், அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். விசுவாசியுடன் கிடைக்கப்படாத நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இரண்டுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப பாருங்க, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பாவம் செய்து விட்டால் அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அநீதியாக இருக்கிறாங்க. அநீதி எல்லாம் பாவம், அநீதியான ஒரு காரியத்தை செய்வதனால பாவம். அப்போ நீதியுள்ள தேவனுக்கும் அநீதியை செய்கிறவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம் இருக்காது. இந்த அநீதியான காரியத்தில் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் சேர முடியாது, தேவனிடத்தில் நெருங்க முடியாது, தேவனிடத்தில் பேச முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனிடத்தில் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில அநீதியான காரியங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அநீதியான காரியங்களை நான் ஜெயமெடுக்க வேண்டும். அதுல தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக என்னை அவர் நம்முடைய வேற ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்ம எப்படிதான் மாத்திருக்கிறாரு? நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். இல்லையா? நீதிமான்களாக நம்ம மாற்றி இருக்கிறார். நமக்குள்ள அநீதியின் காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இல்லையா? பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3:16. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. நீதிஸ்தலத்தையும் கண்டேன். அங்கே அநீதி இருந்தது. அப்படின்னா ஏதோ ஒரு ஜட்ஜி இருக்காரு, ஒரு ஹைகோர்ட் இருக்குது, தூத்துக்குள்ள கோர்ட் இருக்கு, இங்க அநியாயம் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. அது மாத்திரம் அங்க அநீதி கிடையாது. நீங்களும் நானும் எந்த இடத்துல நீதியை தவறுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அநீதி செய்வது உண்டாகுது. இல்லையா? சாதாரண பேசுற காரியங்கள், மற்றவர்களை பற்றி நீங்க பேசுற காரியம், உண்மைக்கு புறம்பா ஒருத்தர்களை பத்தி பேசுற காரியம், அது கூட இருந்தா அநீதி தான். போல் சொல்லுதல் அநீதி, குரல் கூடுதல் அநீதியான காரியம். ஒருத்தர்கிட்ட ஏதாவது எனக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறது காட்டிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுறது, இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்து நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், எந்த இடத்துலையும் நான் பேசுகிறது நீதி இல்லாமல் பேசினால் அது எல்லாம் என்னதான்? அநீதி. இல்லையா? அப்ப அநீதியான காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துலையும் நம்ம நீதி விளக்கும்படியாக நாம் இல்லை என்றால் நமக்குள்ள என்ன இருக்குது? அநீதி இருக்கிறது. அந்த அநீதி நம்மை பாவமாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்வது இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண காரியம் தானே, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையில சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். இல்லையா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க நீதி ஸ்தானத்துல என்ன இருக்குது? அநீதி இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு சொன்ன ஓமையில அந்த நீதிபதியை குறித்து எப்படி சொல்கிறாரு? அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. ஒரு நீதிபதியா ஸ்தானத்துல இருக்கிறவன கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? இவன் அநீதி உள்ளவனாக இருக்கிறான், அவன் அநீதி உள்ள ஆளு. எதனால அவன் அநீதி உள்ள ஆளா இருக்கிறான்னா 1வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? அங்க ஒரு ஜஸ்டிஸ் இருந்தா, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். இதான் அவன் அநீதியான ஒரு ஜட்ஜா இருக்கிறது காரியம்.
தேவனுக்கு பயப்படுகிறப்ப ஒரு ஜட்ஜா இருந்தா என்ன செய்வான்? அவன் நீதி உள்ள அந்த தீர்ப்பு எடுக்கும். அல்லையா? தேவனுக்கு பயப்படாதா தான் இன்னைக்கு என்ன செய்யுது? லஞ்சம் வாங்கிக்கிட்டு இல்ல அதிகார மிரட்டுதலுக்கோ இதுக்கெல்லாம் நியாயத்தை எரிஞ்சுக்கிறார்கள், கவிழ்த்துக் கொள்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா யாரை பத்தி புறம் பேசினாலும் யாரை பத்தி யார் ஏதாவது பேசினாலும் அதுக்கு முன்னாடி செய்வோம். பயப்படுற பயம் இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம சொல்லக்கூடாதுன்னு செய்வோம், ஒதுக்கி. அல்லையா? அதான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல எப்பவும் இருக்கணும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் வருவான். ஆனா 14வது வசனத்துல என்ன சொல்லி பாத்தீங்களா? எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்போடு இருக்கிறவன் தான் பாக்கியம். எப்பொழுதும் பயம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பயம், சங்கீதம் 19:9 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறதை செய்கிறதாக இருக்கிறது. அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கையை இதுதான் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லையா? எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கும். அது பரிசுத்தமா உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் துணிகரமா நம்ம நீதியை என்ன செய்யணும்? புரட்டி பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம யாருக்கு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் சரி, அவங்க நம்ம தப்பா நினைப்பாங்களோ அவங்க கிட்ட நம்மளுக்கு பகை வந்துருமா, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம நீதியை சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால்தான் நம்ம பாவம் செய்யாதவர்களாக இருக்கும். அல்லையா? இரண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. எரேமியா 22:14. அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி போடாமல் அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. இல்லையா? அநியாயமான சம்பாத்தியம் என்னதான்? அநீதி. அநியாயமான சம்பாத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதாவது நேர்மையாக நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்ம நினைச்சோம் நிற்கும். அநியாயமான சம்பாத்தியம் வருவது அது ஒரு நாள் நினைச்சு அது நிற்காது. அது எப்படியாவது வேற வழியில போயிட்டே இருக்கு. அப்போ இந்த அநியாயமான காரியத்தை செய்து இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டோம். வேறு கொடுக்குற காரியத்தை அவங்க சொல்லுறேன். நமக்கு அநியாயமான சம்பாத்தியம் எந்த வழியில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எப்படியாவது ஏமாத்தி சம்பாதிக்கிறதோ, அநியாயமான காரியங்களை சொல்லி சம்பாதிக்கிறதோ, களவு செய்கிறதோ, இன்னும் மற்ற காரியம் எது செய்தாலும் அந்த அநியாயமான சம்பாத்தியம் எல்லாம் என்னதான்? பாவம். பாவத்துக்குள்ள வருகிற காரியம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18:24வது வசனம். நீதிமானா இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் அந்த நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அவர் கொஞ்சம் நீதியை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியமோ மற்றவர்கள் செய்கிற பிரகாரமாகவோ சம்பாத்தியத்திற்கோ அல்லது எந்த காரியத்திற்கோ தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கோ எந்த காரியத்தை செய்தாலும் அவர் பிழைக்க மாட்டான். ஏன்னா அவன் செய்த நீதிகள் எல்லாம் செய்யணும் மறக்கப்பட்டு போகும் என்று வேதம் நீதிமானவர்கள் அனுபவம் இந்த ஒரு காரியத்தில் இருந்தேன் அப்படின்னு விட்டு வர கட்டது. அவ்வளவு நீதி என்ன செய்யணுமா? மறக்கப்பட்டு போகும். அடுத்த வசனம் 26. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்தே செத்துட்டான்னா
சாவான். அநீதி நிமித்தம் என்ன செய்வான்? அநீதினால்தான் சாகிறான். பாருங்க, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நான் நீதிமானா இருக்கிறேன், ஆண்டவருக்கு இருக்க இந்த ஒரு சின்ன காரியத்தை அப்படி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அல்லையா? எந்த ஒரு காரியமும் அநீதியினால் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்படிப்பட்ட பாவம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு அங்க ஒரு ஓமை சொல்லிட்டு ஒரு உக்கிரானக்காரனை குறித்து இயேசு அங்கு சொல்லுகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டதே. பாருங்க, இந்த உக்கிரானக்காரன் செய்த காரியம் என்னன்னா, தன் எஜமானுடைய ஆஸ்தி அழிஞ்சதால அழித்துதான் பண்ணான். இப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்யறோம், என்னையால அந்த எஜமானுக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அது என்னது, பாவம். இல்லையா? அப்படிதான் வேலை சொல்லுது. நான் வேலை செய்யற இடத்துல, நான் கர்த்தருடைய பிள்ளை வேலை செய்யறேன், நான் வேலை செய்யற இடத்துல என் மூலமாக அந்த எஜமானுக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அங்க என்ன வருது, பாவம் வந்து விடுகிறது. அது அநீதியான காரியம். எப்படிலாம் பாவம் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில நான் பேசுற காரியங்கள்ல பாவம் உண்டு, நான் செய்கிற செயல்பாட்டின் மூலமாக என்ன வந்துடும், பாவம் வந்துவிடும். அதே போல நான் இந்த உலகத்தின் காரியத்துல அநியாயமான சம்பாத்தியமும் அநியாயமான காரியங்கள் செய்தா அது என்ன செய்யுது, பாவத்தை கொண்டு இருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்றார், வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்துல. அப்போ நான் என் சுயமாகவே கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி பேசுறான், அங்க என்ன வருது, பாவம். அதனாலதான் வேதத்துல வெளிப்படுத்துற விசேஷத்துல கடைசியா எச்சரிப்பின் சட்டை எப்படி கொடுத்தாருன்னா, இந்த வேத வசனங்களுக்குள்ள எந்த ஒரு வார்த்தையும் ஒரு மனுஷன் நினைச்சு கூடாது, கூட்டக்கூடாது. கூட்டினால் கர்த்தர் அவர் மேல் வாரை எரிஞ்சுவார், கூட்டுவார் என்று எழுதப்பட்டது. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தாம உலக பிரகாரமான காரியங்களை அவங்களுக்கு சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்தி சுயமாய் பேசுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, பாவத்தோட இருக்காங்க. இல்லையா? கர்த்தர் அந்த பொறுப்பு எதுக்காக கொடுத்திருக்காரு? கொடுக்கப்பட்ட மந்தை எங்க போய் சேரணும், பரலோக ராஜ்யத்தை போய் சேரணும். கொடுக்கப்பட்ட மந்தை இயேசு கிறிஸ்துவை சத்தியத்தில் நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தம் உள்ள கூட்டமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்கள்ல அவங்க நடத்தி உலக பிரகாரமான காரியங்களையே சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்தி பரலோகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக பேசணும். அப்படி பேசுகிறவர்கள் என்னதான் செய்றாங்க, பாவத்துக்குள் இருக்கிறாங்க. நம்ம வெளியே பார்த்தா பெரிய ஊழியக்காரா தெரியலாம், ஆனா எங்க சத்தியத்தை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தானா சுயமா பேசுகிற அத்தனை பேரும் பாவத்தை கட்டி கொடுக்கிறார்கள். அல்லையா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதி பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். யாருக்கு? சத்தியத்தை விசுவாசியாதவர்களுக்கு. யார் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, நான் பிறந்ததுல பாரம்பரியத்துக்குள்ளே தான் இருப்பேன், நான் சில பேருக்கு நான் பிறந்ததுலேயே கிறிஸ்தவன் தான், அதனால அதை விட்டு நான் எந்த மாட்டேன், வெளியே வர மாட்டேன்
அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க கர்த்தர் நினைச்சுவாங்க, இன்னும் கொடிய வஞ்சகத்தை நீ இப்படியே இதுவே நாசமா போகணும் அவரே அனுப்பிடுவாங்க. ஆனா அது சொல்லப்பட்ட சத்தியத்தை விசுவாசியாதவர்கள் அத்தனை பேர் அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார். இல்லையா? நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், அதனால நமக்கு அந்த காரியம் நமக்கு இல்லை. இந்த சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும்? முழுமையாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ இந்த காலையில் கேட்டுட்டு திருவசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறது என்று யாக்கோபு 1:22 எழுதுகிறார். இல்லையா? அது சத்தியத்தை தெரியுது, ஆனா சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நாங்க சத்தியத்துல தான் இருக்கிறோம் அப்படி சபைக்கு போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? பாவம் உள்ளவர். இல்லையா? யாக்கோபு 3:6 எதிர்பார்த்தீங்க. நாமும் நெருப்பு தான். எது நம்ம அணில் பெரிய அணில் நிறைந்த உலகம் யாருக்குள்ள இருக்குது? ஒவ்வொரு வாய்ப்புலையும் இருக்குது. ஆனா இந்த நாவை நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறது. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், நான் தெரியாம பேசிட்டேன், நான் தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அப்படி சொன்னா அந்த காரியம் போய்விடுமா? பிரசங்கி 5:6 வாசிங்க. பிரசங்கி 5:6. வாயினால மாம்சம் முழுவதும் என்ன செய்திருந்தா முழு சரீரம் கரைப்பட்டு போகிறது. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க ஒரு வாய்க்கு என்ன செய்யாத இடப்படாது. புத்திகட்டத்தனமா பேசிட்டேன், புத்திகட்டத்தனமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தூதனுக்கு முன்பாக என்ன செய்யாத சொல்லாதே. ஏன்னா வார்த்தை புத்தி போயிடுச்சு, அதன் மேல் கோபம் கொண்டு எங்க வந்து பாதிக்கப்படுது? இவங்க பேசுற பேச்சு வேற யாருக்கா பாதிப்பை ஏற்படுதுன்னு நினைச்சு பேசலாம். ஆனா பாதிப்பு யாருக்குதான் வருது? நம்ம கையின் பிரயாசம் எல்லாம் காரியம். அல்லேலூயா. என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் என்னுடைய நாவா என்பதை நான் என்ன செய்யணும்? நான் செக் பண்ணணும். இந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசுறேன். ஏன்னா நாவு இருந்துச்சுன்னா அடித்து நிறைந்த உலகம். அந்த நாவை கர்த்தருடைய பிள்ளை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம பேசுறத நமக்கு அவசரப்பட்டு, ஏன்னா நீதிமான் என்ன செய்யறான்? பிரதியுத்தரம் சொல்ல என்ன செய்யறான்? யோசிக்கிறான் என்று எழுதப்பட்டது. யாருக்களையும் சொல்லப்படி போல் சொல்லுதோ உறவு கூறுதோ எனக்கு தெரியாம அவர்களை பற்றி எதுவும் தெரியாத ஒரு ஆளை குறித்து நாமே தீர்மானம் பண்ணி வச்சுக்கோம். இவங்க அப்படி ஆளு, இவங்க இப்படி ஆளு. ஆனா உண்மையிலே பார்த்தா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி எத்தனை பேரை நம்மளே தீர்மானம் பண்ணிக்கிறோம்? அப்படி தீர்மானம் பண்ணதுனால எத்தனை குடும்பங்கள்ல உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு? எத்தனை குடும்பங்கள்ல ஒரே வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, சகோதரர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, சகோதரிகளுக்குள்ள சமாதானம் இல்லை. எதனால? ஒருவருக்குள்ள என்ன இல்ல? அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்கள். அவங்கள பத்தி நான் தப்பாவே நினைச்சிருவேன், நான் தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னது? எதுல போய் நிக்குது? பாவத்துல நிக்குது. அந்த பாவம் என் கையின் பிரயாசத்தை அழிச்சிட்டு. அதான் விஷயம். என் கையின் பிரயாசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? என்னுடைய நான் பிரயாசப்பட்டு ஓடினாலும் என் வார்த்தையை அடக்காததுனால, என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துகிறதுனால கர்த்தர் செய்கிறாரை இதுக்கு கடிவாளத்தை கொண்டு வச்சுக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை என்ன செய்யும்? வாலிப பிள்ளைகள் மற்ற யாராலும் இருந்தா எங்க ஆகாத சம்பாஷணை இருக்கோ அங்க நல்ல ஒழுக்கம் என்ன செய்யணும்? போயிடும். அது நல்ல ஒழுக்கத்தை என்ன செய்யணுமா? எடுக்கும். அந்த ஆகாத சம்பாஷணைகளுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன்னா, நடிகை நிறைந்த உலகத்தை இந்த நாக்க நான் அப்படிப்பட்ட காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னா? நீதிமொழிகள் 10
19வது வசனம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. யாரையாவது போய் உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க அரை மணி நேரம் பேசணுன்றதுக்கு அங்க ஒரு பாவம் உருவாயிடும். யாரையாவது பத்தி என்ன செய்வீங்க, தேவையில்லாம நினைச்சா பேசுவீங்க. அவன் அப்படி இவன் இப்படி இவன் அப்படி. ஒருத்தர் ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா சால்வ் பண்ணி விடுறதுக்கு அதுக்குள்ள காரியத்தை செய்யும். அதுக்கு இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு நீ இன்னும் அப்படி பேசு, நீ விட்டுறாத, இப்படி எல்லாம் சொல்றது என்னது? இந்த அநீதி நிறைந்த உலகம். இந்த அநீதி நிறைந்த நாவு என்ன செய்யுது? இங்க அப்படி சப்போர்ட் பண்றப்ப அவருக்கு ஆதரவா அவருக்கு சொல்லிட்டு வந்தா நம்ம நினைப்போம், இங்க நம்ம கை பிரயாசம் ஆகுது. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, அவங்க இருதயத்தை உள்ளிருக்கிறீங்களே ஆராய்ந்து இருக்கிறது. இந்த வருஷத்துக்குள்ள எந்த ஒரு பிணக்குகளும் இல்லாம எல்லா குடும்பமே எதனும் சமாதானம் சரியா? யார் யார் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் மூக்கமான அப்படியே ஜெபம் பண்றோமா? வீட்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோமா? இந்த அநீதி நிறைந்த உலகத்தை எப்படி மாற்றணும் பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்றதுக்கு இந்த நாவு பயன்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்வதற்கு இந்த நாவு பயன்படும். ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கு மன்னிக்கிறதுக்கு இந்த நாவு பயன்படும். இல்லையா? அப்படிதான் கர்த்தர் கேட்பாரு. ஏன் இந்த நாவால் நான் மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல. மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்க அவங்களுக்கு மன்னிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாருன்னா எங்க ஜெபம் கேட்கப்படும்? நல்ல சரியான ஒரு வசனம். வசனம் 5-6 சாதாரண சொன்னா கூட நீ தூதருக்கு முன்னால் நினைச்சு அதை சொல்லாதே. கர்த்தர் உண்மையில் கோபம் உண்டு. ஒரு கைகளின் கிரிகளை நினைச்சவாரா அதை அடிக்க நம்ம வாய் வார்த்தை எங்கோ புரியுதுன்னா பொருளாதார ஆசீர்வாதம் தடைப்படுது. அதை விட ரொம்ப முக்கியம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் செய்யணும், கணக்கு நிச்சயமா கொடுக்கணும். நம்ம என்னைக்கோ பேசிருப்போம், ஆனா அங்க ரெக்கார்டட் ஆயிருக்கு. அவர் சமூகத்துல வார்த்தைகளின் புஸ்தகம் இருக்கு. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அவ்வளவு ரெக்கார்டு. அவர்கிட்ட போய் மாற்றி பேசவே முடியாது. அது எல்லாத்தையும் கணக்கு என்ன செய்யுமா ஒப்புவிக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணுமா? இது தேவையா? முதல்ல நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டுல தான் வைக்க போறாரு. அப்பவுமே எடுத்துக்கொள்ளப்படணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் அவர்தான் சிட்சையை கொடுக்கிறார். கையின் பிரயாசத்துல பிரச்சனை வருது, கடன் பிரச்சனைகள் வருது, பலவிதமான அடிமைத்தனங்கள் வருது. அதெல்லாம் தியானிக்க போறோம். எதனால என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட சிட்சைக்கு அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாதைகளை நடத்துகிறார்? எதனால? நீங்கள் நான் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு இங்கே நீதிமானுக்கு பூமியிலே செய்யும் சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி நம்ம சரி கட்டுவதற்காக அந்த காரியங்களை அனுமதிக்கிறோம். அப்போ அந்த காரியங்களை உணர்ந்து என்னுடைய
அநீதியான காரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இதெல்லாம் இவங்க செய்ய மாட்டேன் ஆண்டவரே அர்ப்பணித்தா நிச்சயமா கர்த்தருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் செய்வா ஆசை. அதனாலதான் அப்போஸ்தலர் எழுதுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அதாவது என்னது வாய் வார்த்தைகள் நம்முடைய எல்லா சரீரத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அநீதிக்குரிய ஆயுதங்களால் ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நீதிமான இருந்தா என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் நீதிமானாக அது இருக்கணும். நீதியா இருக்கணும் இல்லையா? ஏதோ வாயை சொல்லிட்டு போறது நான் நீதிமானத்துக்கு பாட்டு பிடிச்சிட்டு போறது இல்ல. என்னுடைய அவயவங்கள்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களா செய்யணும், மாற்றப்பட வேண்டும். அதான் புதிய சிருஷ்டி, எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள நாம் உருவாக்கப்பட்டால்தான் இந்த அநீதியான காரியத்தை நம்ம செய்ய முடியும், ஜெயம் எடுக்க. எல்லாரும் படிக்கிறோமா? எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு நிமிடம் கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தைகளை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிறோம். என்கிட்ட அநீதியான காரியம் எது? உன்கிட்ட இன்னைக்கு நீ கேட்கறதுனால மாத்திரம் இல்ல, தேவனுடைய உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நீ செய்யற சில காரியங்களை இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியே நீ மீறி செஞ்சிருக்கலாம். வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியங்கள், நீதியை புரட்டுகிற காரியங்கள், நீனாகவே சுயமாக சிந்தித்து செய்கிற காரியங்கள், தேவையில்லாத சொற்களின் விரும்பி ஆகாத சம்பாஷணைகள், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்து பேசுற காரியங்கள், நம்ம தேவ சமூகத்தில் மன்னிக்க முடியாத இந்த தன்மைகள், கடினமான இருதயம், எல்லாம் என்னை விட்டு நீங்க ஏதோ ஒருத்தங்களை மாத்திரம் அவங்க எனக்கு மட்டும்தான் கடினமான இருதயம் இல்லை. ஒரு சமாதானம் வராததுக்கு சூழ்நிலையில ரெண்டு பக்கம் கடினமான இருதயம் இருக்கு. அந்த கடினமான காரியங்கள்லாம் உடைக்கப்பட முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் நீதிக்குரிய ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கப்பட இதை அர்ப்பணிக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்க கர்த்தரிடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. கர்த்தர் உணர்த்துற காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. எல்லாம் கர்த்தரோடு பேசுறீங்களா? நம்ம தேவ பிள்ளை தேவ சமூகத்துல உபவாச நாள்ல நீ கண்ணீரோட ஒப்பு கொடுக்குற காரியங்களை உடனே கேட்கக்கூடாது. உடனே உன் குடும்பத்துல உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், உடனே தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிற தேவன். நம்ம தேவ பிள்ளை அவருக்கு உகந்த உபவாசம் அவர் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எந்த ஒரு அக்கிரமமும் என் வாழ்க்கையில் இருக்க அதை அவிழ்த்து விடுகிறேன் என்ற உணர்வு உனக்கு வாழ்க்கை. நம்ம தேவ பிள்ளை தேவ சமூகத்துல முழுமையாக ஒப்பு கொடுத்தா அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, அது சீக்கிரத்துல சுகவாழ்வு செய்யும் முடிவு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை தாக்குறதாக இருக்கிறது. எல்லாம் தேவ சமூகத்துல எனக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் கர்த்தரோடு பேசின காரியத்துக்கு அநீதியான காரியம் வாழ்க்கையில் வேண்டாம். என்னுடைய ஒவ்வொரு அவையோட நீதிக்குரிய ஆயுதமா ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க உகந்த பாத்திரமா மாற்றுங்க. அப்படி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்தா, ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தினா, அது தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவார். உபவாச நாளில் அநீதியான காரியம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் தேவ பிள்ளைகள். இந்த நாள் அநீதியாக இருக்கலாம், ஆனா ஒருவன் தன் சொல் தவறாதவனாக இருந்தால்
அவன் சரீரம் முழுவதையும் அவன் ஆளுகை செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனத்திலே சொல் தவிர்த்த காரியங்கள், தவறான சொற்களை பேசின காரியங்கள், எரிச்சலால் செய்த காரியங்கள் இதெல்லாம் என்னை விட்டு நீங்க முடியாது. கர்த்தாவே யார் மேலேயும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அதே போல என்னை அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த நல்ல உணர்வை கொடுங்கப்பா. இந்த உணர்வோடு எல்லா தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். யார் மேலே எனக்கு கசப்பு இல்லை, யார் மேலே எனக்கு வைராக்கியம் இல்லை, எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு எல்லா தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐயா உருவாக்கும் இயேசுவே, உருவாக்கும் இயேசுவே, உமது சாயலால் என்னை உருவாக்கும் இயேசுவே. கோபங்கள் எரிச்சல்கள் மாறி போகணும், தாழ்மையான சிந்தையோடு உயர்ந்து வாழணும். என் கோபங்கள் எரிச்சல்கள் மாறி போகணும், தாழ்மையான சிந்தையோடு உயர்ந்து வாழணும். நீதானே உருவாக்கும் இயேசுவே, உருவாக்கும் இயேசுவே, உமது சாயலால் என்னை உருவாக்கும் இயேசுவே. அதிகமான கைகள் கொடுக்க சொந்த பண்ணணும், கிருபையுள்ள வார்த்தைகளை நான் பேசணும். அதிகமான கனிகள் கொடுக்க சுத்தம் பண்ணணும், கிருபையுள்ள வார்த்தைகளை நான் பேசணும். யெகோவா மெகானிஸ் நீதானே, யெகோவா ஓசேனோ நீதானே. உருவாக்கும் இயேசுவே, உருவாக்கும் இயேசுவே, உமது சாயலால் என்னை உருவாக்கும் இயேசுவே. எல்லா தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து அடிமையான காரியங்களால் வருகிற அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படும்படியா இந்த பரிசுத்த உபவாச நாள் கர்த்தாவே உருவாக்கும்படியா என்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே எந்தெந்த காரியங்களை நான் சரி பண்ண வேண்டுமோ அதை நான் சரி பண்ண ஒப்பு கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு தேவ சமூகத்துல நீ கர்த்தரோடு நீங்க பேசுங்க. நீ பேசுற தேவத்திலே கர்த்தாவே என்னை அப்படியாக உருவாக்குங்கப்பா. உடைய பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக உருவாக்குங்க. நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில எந்த விதமான அநீதியான காரியம் வேண்டாம்ப்பா. ஒரு எந்த ஒரு அநியாயமான சம்பாத்தியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தாவே யாருமே நாங்க தேவையில்லாம அவரை பத்தி அறியாம நான் பேசிக்கொண்டிருந்தா பேசினா அதெல்லாம் நீங்க மன்னிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகள் கர்த்தாவே சொற்களின் மிகுதியினால கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவமான காரியம் வந்திருந்தா அதை நாம் மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் சொல்லி தவறு இருந்தா கர்த்தாவே மன்னிங்கப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே அப்புறம் யாருக்காவது நாங்கள் அநீதியா சப்போர்ட் பண்ணி நாங்கள் பேசுறவங்களா இருந்திருந்தோம்னா அதெல்லாம் நீங்க மன்னிங்கப்பா. எந்த இடத்துலையும் அப்பா நாங்க நீதிக்கு அப்பா அதுக்கு சாதகமா இருக்க எங்களுக்கு நல்ல உணர்வுகளை தாங்க. எல்லா தேவ சமூகத்துல அந்த தேவ பிள்ளைகளை உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்க. இந்த அநீதி நிறைந்த நாளை நான் கண்ட்ரோல் பண்ணி வாழக்கூடிய கிருபையை தாங்க. கர்த்தாவே போய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வேண்டாம்ப்பா. நமக்கு பிரியங்களான எந்த ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாதுப்பா. அப்ப அவங்க பேசுறது நீங்க
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பேசுறது மனுஷரை பிரியப்படுத்தி பேச விரும்புறேன், ஆனா நான் பேசும்போது நினைக்கிறேன் அது உங்களுக்கு பிரியமா நினைச்சு பேசணும்பா. அந்த எனக்கு தாங்க எல்லாம் என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த தேவனுடைய உன் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட உன் வாய் வார்த்தைகள் தடையா இருந்திருந்தா தேவ சமூகத்தின் கண்ணீரோடு ஒப்பு கொடு. என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒருவேளை காரணமா இருந்திருக்குமா என்பதை நீ உணர்ந்து சிந்தித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாகாமல் மேலாய் சொல்லுகிறாரு. அப்படி உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். தேவ சமூகத்துல நீ அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் உபவாச நாள்ல அப்பா உன்னை கவனித்து பார்த்து உனக்கு நன்மை செய்கிற தேவனாக மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லா காரியத்துக்காக ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு காரியம் தான் நீ தேவ சமூகத்துல நீ அர்ப்பணி. நன்மை தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு நீங்கப்படியா தேவ சமூகம் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லா தேவ சமூகத்தை அர்ப்பணிப்போமா? அப்பா நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். உனக்கு பிரியமானது நாங்கள் செய்யணுமா? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவாரு, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரே, உன் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். தேவனே ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளை நடத்துவது ஒப்பு கொடுக்கிறார். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தாவே நித்திய வழிகளை நடத்துங்கப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த பாதையில் நடத்துங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு வேண்டாமா? கர்த்தாவே உண்மை வேதனை உண்டாக்குற வழிகள் எனக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் சிந்தனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுது சிந்தனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் இதயத்தை அறிந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நீ முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை, உன்னுடைய குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, கையின் பிரயாசங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அடிமைத்தனம், அந்த அடிமையான காரியங்கள் என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தருடைய இறக்கத்திற்காக நான் நெஞ்சிலேந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே அப்பா என்னை அப்படியா உருவாக்குங்க. உடைய வசனம் என்னை உணர்ந்து இருக்கிறது, உடைய வார்த்தை என்னை உணர்ந்து இருக்கிறது. திருவசனத்தை கொண்டு என்னை சுத்திகரித்து இருக்கிறீர்களப்பா. கர்த்தாவே கரங்களை ஒன்றுமில்லாத கர்த்தருடைய பிள்ளையாக, பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இந்த வார்த்தை என்னை உருவாக்கி இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க கர்த்தரை கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே மன்னிக்கிற மனப்பான்மையோடு எல்லா குடும்பங்களின் சமாதான சந்தோஷத்தை விதைப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்துல எந்த விதமான கசப்போ வைராக்கியங்களோ இல்லாத பிரவேசிக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துஷ்டனின் உன் வழியா கடந்து வருவதில்லை என்று சொல்லுங்க. அவர் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாங்க வார்த்தையின்படி எந்த சத்துருவும் எந்த குடும்பத்துகளோ குறுக்கீடு இல்லாதபடி சத்துரு புதியோடி போகிறோம் இல்லாத வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் மேலெடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். மகிமை கரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவருடைய நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.